தேர்தலில் கருத்து கணிப்புகள் பலது சொல்லப்பட்டிருந்தாலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, தேர்தல் பரப்புரையில் நாங்கள் போகிற போது மக்கள் மனநிலையை நாங்கள் புரிந்து கொண்ட வகையில் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே சமயத்தில் வருகிற காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படிப்பட்ட ஆட்சியை கடைபிடிக்கப் போகிறது என்பதை நாம் நிதானமாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கடந்த காலத்தில் இந்த தேர்தலில் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்றக் கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஒரு இடதுசாரிகளை ஒரு கட்டுக்குள்ள இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, விமர்சன இடம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை ஆதரித்து பேசியிருந்தீங்க. ஒருவேளை இந்த தேர்தலில் ரிசல்ட் வரும்போது யாருக்குமே தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தொடர்பான கருத்துக்கள் கூட்டணியில் பேசப்படுமா? இதெல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு நான் பதில் சொல்றேன். ஏன்னா எதுவுமே இனி இப்போ ஜஸ்ட் 2 days தான் இருக்கு. எல்லாருமே களத்துல மிக தீவிரமாக எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எல்லா வகையிலுமே சிறப்பாக வேலை செஞ்சிருக்கோம். அதனால இன்னும் 2 நாள் இருக்கு, பொறுத்துக்கங்க. 4ஆம் தேதி ஒரு வெற்றி செய்தி வரும். அதற்கு பிறகு நிச்சயமாக உங்களை அழைத்து நான் பேசுவேன். குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து